இந்த வர மயிலாடுதுறை மக்களின் மனித கழிவு சரியா சுத்திகரிக்கப்படாம மயிலாடுதுறை இருக்கிற எல்லா சாலையிலயும் இருக்கு. இது இப்போ இந்த கழிவுநீர் ஆற்றுல கழிவுநீர் ஓடுறதை பார்த்துட்டு நம்மளால கடந்து போக முடியல. இது எப்படி பண்டைய தமிழர் வாழ்வியல்ல நன்னீரா போனுச்சு. இப்ப நாகரிக மனிதர்களை நம்ம என்ன பண்றோம், சாக்கடை தண்ணியை விடுறோம், நம்ம மனித கழிவை விடுறோம். மயிலாடுதுறை சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களோட மக்களோட மனித கழிவு இது. இங்க உள்ள ஆறு பாதிக்குது, இங்க உள்ள மக்கள் பாதிக்கிறாங்க. இதுதான் நாகரிக சமூகமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தீமை இல்லாம வாழணும். இந்த பாதாள சாக்கடை பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அவங்கவுங்க பயோசெப்டி டேங்க் போட்டு மழை கழிவை அவங்கவுங்க வீட்டிலேயே சுத்திகரிச்சுக்கணும். இந்த மாதிரி அவங்க வீட்டுல இருந்து சாலைக்கு சாலையில இருந்து ஆத்துக்கு போய், ஆத்துல இருந்து குளத்துக்கு போய், குளத்துல இருந்து நேரா இங்க ஆறுபாதிங்கிற கிராமத்துக்கு வருது. இதுல இருந்து ஒரு கொசு உருவாகி மனிதர்களை கடிக்கும், பல புதிய நோய்கள் உருவாகும். இதனால மனிதர்கள் பறந்து விருந்து குக்கிராமத்தை நோக்கி போனோம். நான் இப்போ மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏக்கு நிக்கிறேன். நான் எம்எல்ஏ ஆனானா இதெல்லாம் இந்த சாக்கடையில இந்த மாதிரி சாக்கடையெல்லாம் ஓடாது. நம்ம சுத்திகரிச்சு நல்ல தண்ணியா ஓடும், நம்ம சரி பண்ணலாம். அதற்கான எல்லா வேலை திட்டங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கு. சாக்கடை இல்லாத பூமியா இருக்கணும், நம்ம நன்னீரா ஓடணும். படிக்காத பண்டைய தமிழர்கள் வானுயிர கோவில் கட்டினார்கள், கோபுரம் கட்டினார்கள், ஏரி குளம் குட்டை கிணறு வெட்டினார்கள். படித்த நாகரிக மனிதர்கள் நாம் குப்பை மேடு கட்டுகிறோம், சாக்கடைகளை உருவாக்குகிறோம். இது மானுட வாழ்வியல்ல இதெல்லாம் தவறானது. இந்த தவறை திருத்து கொண்டோம். நம்ம நாம் தமிழர் கட்சி என்பது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி. நம்ம ஏறுவோம் சின்ன விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இதுல நல்ல தண்ணி ஓடுறதுக்கு. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.